பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை பூந்தமல்லியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 4 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பூந்தமல்லி. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். இருக்கீங்களா எல்லாரும்? எனர்ஜியா இருக்கீங்களா? காலையில எனர்ஜியா தான் இருக்கீங்களா? ஓகே. ஸோ சண்டேல காலையில நல்லா தூங்கிட்டு இருக்கவங்கள, சீக்கிரமா இன்னைக்கு ஃபங்க்ஷன்றனால காலையில எழுந்து வந்தவங்களாம் யாருன்னா இருக்கீங்களா? நீயாப்பா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. வா, கமான். கேட்ட கேள்விக்கு உடனே வந்துட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம பதில் சொன்ன தம்பிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அங்க பாரு. உன் பேர் என்ன? மதன். மதன், என்ன பண்றீங்க? 12th படிக்கிறேன். 12th? ஓகே. என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகே, வெரி குட். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு பிளான் பண்றீங்க? அடுத்து பிடெக் படிக்கணும், அப்புறம் ஐடி கம்பெனி போகணும். பிடெக் முடிச்சுட்டு ஐடி கம்பெனி போகணுமா? வெரி குட். ஸோ ஒரு ஃப்ளோவில் தான் இருக்காரு, அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிரைட்டாக இருக்கீங்க. ஸோ வந்தவொடனே எல்லாரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஒரு உற்சாகத்தோட போயிடலாமா? ரெடியா? இங்கே யாருன்னா சீக்கிரமா போகணும் அந்த மாதிரி எதனா கமிட்மெண்ட் இருக்கீங்களா? யாருன்னா இருக்கீங்களா? சார் ரொம்ப நேரமாக வந்து ஏதோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஓகே, ஃபைன். என்ன மேடம்? அவங்களா? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஓகே, போயிடலாம் மேடம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, போயிடலாம். சாரி. ஓகே, ரெடி? ஓகே, தேங்க்ஸ்ப்பா. வாங்க. போல்டாக பதில் சொன்னேன், உங்களுக்காக ஒரு சாக்லேட், ஓகேவா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் 12th. தேங்க்ஸ். ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு குட் மார்னிங், வெல்கம் டு ஜிஆர்டி பூந்தமல்லி பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு. ஸோ இங்கே எல்லாருமே வந்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? கோல போட்டி? கோல போட்டியில் வின் பண்ணதுக்காக இங்கே காம்படிஷன் வைக்கிறாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, ஏதோ சொன்ன நீங்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ எனிபடி? சார் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. காலையிலே அப்படியே பயங்கரமாக கூட்டின்னு வந்துட்டாங்க. வேற ஏதோ பிளான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டென்ஷன்ல இருக்கீங்களா? ஐயோ, ஜிஆர்டி வேற போறோம், கம்முன்னு பிரைஸை வாங்கிட்டு கூட்டு போனா பரவாயில்ல, இவங்க வேற எதனா கலெக்ஷன் கூட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? போனோம். வெரி குட். மைண்ட் வாய்ஸ் இங்கே கேட்குது சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக லேடிஸாகவே இருக்கீங்க. ஸோ வீட்டில் யாரும் நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு வந்துட்டீங்களா, இல்லை எப்படி? வேலையாக இருக்காங்களா? ஓகே, சூப்பர். ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க மேடம், வாங்க. நீங்கள் ஏதோ சொல்லிகிட்டே இருந்தீங்க, வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மலர். மலர், ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மலர்
மலர்ந்த ஒரு நாட்களில் சூப்பராக வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே. ஓகே, என்ன கோலம் போட்டிங்க? நாங்கள் விநாயகர் போட்டோம். விநாயகர் போட்டிங்களா? விநாயகர் கோலமா மேடம்? இல்லை, ஒரு முதல் கடவுள்ன்றதுனால விநாயகர் போட்டோம். போட்டின்னு வந்துட்டாலே முதல்ல வந்து கடவுள் விநாயகரை போட்டு விட்ருவோம். அவர் நம்மளுக்கு வழி காட்டுவார் அப்படின்னா உண்மையில வழி காமிச்சிருக்காரு, பரவாயில்ல. ஓகே, நம்பிக்கை இருக்கு. ஃபைன், தேங்க்யூ. ஸோ சூப்பராக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து கோலம் போடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து இப்போ ஜெயிச்சிங்க வந்திருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கோலம் மேலே எல்லாரும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக வந்திருக்கோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டுன்னு வந்து ஃபீல் பண்ணுறது இல்லை, என்னோட நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சரி நம்ம ஒரு லக்குன்னு நினைக்கலாம், அப்படியோ சரி ஓகே தேங்க்யூன்னு சொன்னேன். வாவ், அதாவது ஒரு லக்குன்னு நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எங்கள் ஏரியாவில் எல்லாருமே கோலம் போட்டாலும் எனக்கு ஒரு லக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தினால நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சூப்பராக போட்டிருக்கேங்க, அதனால நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் என்கரேஜ் பண்ணுறேன் நான் அவங்களையும். ஓகே, சூப்பர் மேம். இதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு சிலர் வர இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கிஃப்ட் ஹேம்பர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோல போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தினால இங்கே எல்லாருமே வந்து ஜெயிச்சு அந்த ப்ரைஸ் வாங்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க. இதை தாண்டி உங்களுக்குள்ள என்ன டேலண்ட்ஸ் இருக்கு, அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா? ஒரு பாட்டாக இருக்கலாம், இல்லை நல்லா பேசுவீங்களா அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை என்ன மேடம் கந்த சஷ்டிலாம் பாடுறீங்க, அந்த மாதிரி எதுவும் ஒன்று பாடலாமே. ஓகே, யாரா எனிபடி யாரா இருக்கீங்களா? நான் நல்லா பேசுவேன், நான் நல்லா கவிதை சொல்லுவேன், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். அங்கே பாரு, நீ என்ன வேணா பேசிட்டு போடா, எப்படா ப்ரைஸை கொடுப்பேன்ற மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும். எனிவேஸ் மேம், கடைசியில் இருக்கீங்களா? கேட்குதா? நல்லா கேட்குதா? ஓகே, தேங்க்யூ மேடம். நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கணும்னு நினச்சேன். ஓகே, சார் வந்துட்டு என்னப்பா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கள் தான் பிரதர். தேங்க்யூ. ஓகே தம்பி, நீ வரியா? நீ தான் கிடைச்சா, வேறு என்ன பண்ணுறது? வரியா? ஓகே, இப்போ 12th படிச்சுட்டு இருக்க. இப்போ உனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் உன்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. டிவியே இல்லையா? ஐயோ கொடுமை. ஃபோன் இருக்கா? ஃபோன் ஒண்டி தான் இருக்கா? ஏன்டா ஃபோனில் என்ன பண்ண முடியுமா? ஃபோன் தானே எல்லாம் பண்ண முடியும். ஃபோனில் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாப்புல. ஓகே சரி, இப்போது படிப்புன்னு உனக்கு ஃபுல்லாக எக்ஸாம் வச்சுட்டாங்க, ஓகேவா? டெய்லி வீட்லேயும் எக்ஸாமு, ஸ்கூல்லேயும் எக்ஸாமு, ஃபுல்லாக புக்கு, ஃபோனு, அதுலேயும் நோட்ஸு, இப்படியே போயிடுச்சு. 10th 12th 11th 3 வருஷம் நொந்துட்டியா? செஞ்சிட்டாங்களா? வெரி குட். இன்னமும் இந்த மாதிரி இப்போ பேசிட்டு புலம்பிட்டு இருக்க பசங்களாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த ஸ்கூல் ராணி? ஜோசப்ண்ணா. ஜோசப்பா? ஓகே ரைட்டு. ஸோ ஸ்கூலில் வேறு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் 10th 11th 12th எதுவுமே கிடையாது. என்னப்பா இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் படிக்கும் போதும் அலோவ் பண்ணல, இப்போ இருக்கிறவங்களுக்கும் அலோவ் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? சரி, அவங்க தான் அலோவ் பண்ணல, நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாமா? சரி, உனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியா? அப்படிலாம் இல்லைண்ணா. அப்போ விளாடுவேன். என்ன கேம் விளாடுவேன்? ஃப்ரீ ஃபயர். என்னென்னமோ சொல்கிறாங்க, ஃப்ரீ ஃபயர். ஓகே ரைட். சரி, இப்போ உனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோணுன்னா என்ன பண்ணுவேன்? பேசுவியா? இல்லை 12th பசங்களுக்கு எதனா நீ சொல்லணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் வேணாமா? என்னண்ணா என்ன மாட்டி கொடுற பார்க்குறீங்க அப்படின்றியா? ரைட். ஸோ பாட்டு பாடுவியா? பாட்டெல்லாம் பண்ண மாட்டியா? டான்ஸ் ஆடுவ போல இருக்குது, நல்லா நலினெல்லாம் வருது. நிற்கும் போது நல்லா நிற்கும் போதே ஆடிக்கிட்டு இருக்கியாடா? ஆட மாட்டியா? ஓகே ஃபைன். சரி, வேறு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லு. வேற என்னவா என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்கள். ஏண்டா அதை சொல்கிறதுக்கு நான் இவ்வளோ தூரம் உன்னை கூப்பிட்டேன். சரி ஓகே, சொல்லு. எதுவும் இல்லை. ஓகே தேங்க்யூ. ஓகே பார், பாப்பா கூப்பிடாமலே வராங்க. வாங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? வர்ணிகாவா? இப்போ நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வர்ணிகாவை மீட் பண்ணிடுறேன். ஓகே தேங்க்யூ. என்னம்மா அது? பரதநாட்டியம் ஆட போறீங்களா? இதை ப்ளே பண்ணணுமா? பா இதை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கப்பா. 2 minutes போடுங்க. ஓகே, வர்ணிகா
ஓகே, வர்ணிகா பாப்பாக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. வாலண்டியரே இந்த வயசுல வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பெரிய கைத்தட்டல். வர்ணிகா என்ன பண்றீங்க? வர்ணிகா பரதநாட்டியம் ஆடுவீங்கன்னு தெரியும். ஓகே, ஸ்கூல் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எந்த ஸ்கூல்? ஜெய் சங்கரா இன்டர்நேஷனல் ஸ்கூலா? ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட்? 3rd. வெரி குட். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தா? ஓகேம்மா, சாரி. ஓகே, ரெடி. गणपते प्रभो गणपते प्रभो गणपते प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே 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 प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாये प्रभो गणपते 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 गणपति ஓகே, தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தட்டல். இவ்வளவுதான் பரதநாட்டியமா? கை இப்படி போகுது, இப்படி வருது. ஓகே, தேங்க்யூ. இந்த வயசுல சூப்பரா பரதநாட்டியம் ஆடி நம்மள எல்லாருமே வந்து மகிழ்விச்ச வர்ணிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் மீண்டும். ஓகே, சோ அடுத்ததா நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு தருணம் போயிடலாம். வித்தவுட் டிலே. நிறைய பேர் திட்டிட்டு இருக்கீங்களா? யாரும் இல்லையா? கன்ஃபார்மா? சீக்கிரம் முடிப்பா அப்படின்னு யாருன்னா சொல்றீங்களா? இல்லையா? கன்ஃபார்ம் தானே? தெரியுது, வீட்டுக்குள்ள மட்டன் குழம்பு வாசம் பறக்குது. இங்க வந்தவனே இங்க என்னடா இவனை பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. ரைட், ஸோ வித்தவுட் டிலே நம்ம போயிடலாம். ஸோ ஃபைனலா லாஸ்ட் சான்ஸ் யாருன்னா இருக்கீங்களா? யாருன்னா சொல்லுமா? யாரும் இல்லையா? ஓகேவா, போலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. நீங்களே எல்லாருமே வின்னர், எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஸோ எதுக்காக வின் ஆயிருக்கீங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோல போட்டி அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூந்தமல்லி பிரான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து உங்களோட எஃபெக்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம டெய்லி பண்ணுற ஒரு விஷயத்தால நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜிஆர்டி மட்டும்தான் அப்படின்னு நம்ம பெருமையோட சொல்லிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஜிஆர்டி இதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு பெண்களுக்கு தேவையான ஒரு உரிமையாக, அவங்களுக்கு தேவையான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்மளுக்கு என்ன ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க தினம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி கொலுவாக இருக்கட்டும், ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்படிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து நவராத்திரி கொலு காம்படிஷனும் வைப்பாங்க. ஸோ கோலப்போட்டி வைப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணலாம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், ஒரு டீம் வந்து யோசிச்சுட்டே தான் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்ப்ளீட் இந்த கோல போட்டியை வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இங்க வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் இண்டிவிஜுவலா உங்க யாரையும் நான் மீட் பண்ணல. ஸோ நான் வேற பிரான்ச் பார்த்துட்டு இருந்தனால உங்க யாரையும் நான் மீட் பண்ணல. பட் இந்த இடத்துல வரும்போது எல்லாருமே எனக்கு பார்த்த ஒரு முகமாக தான் எனக்கு வந்து ஒரு பளிச்சுன்னு அந்த ஒரு கனெக்ட் தான் இருக்கு எனக்கு. அந்த ஒரு இதில் பாண்டிங்கில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பூந்தமல்லி அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே வரும்போதே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபீல் இருந்துச்சா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு? என்ன மேடம் கை தூக்குறீங்க? ஃபீல் இருந்துச்சு. ஓ, ஃபீலுக்காக கேட்டுருங்க. ஓகே, ரைட், ஓகே, ஃபைன், தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண சொன்னீங்களோன்னு நினச்சேன் நான். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ
நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் இன்னும் ஒரு சில நொடிகளில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு அப்படின்லாம் தயவு செஞ்சு உங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் போட்டுக்காதீங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஸோ நேம் லிஸ்ட் வைஸாக வந்து ஆல்ஃபபெட்டிக்கோ இல்லை அதுக்கு ரிலேட்டடாவோ யார் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் நேம் லிஸ்ட்டு போயிருக்கும். ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான். ஒருத்தர் என்ன ப்ரைஸ் வாங்குறீங்களோ அதே தான் எல்லாருமே. ஸோ அதனால் அவங்களுக்கு கவரில் என்ன இருக்கும், இவங்களுக்கு கவரில் என்ன இருக்கும் அப்படிலாம் எந்த யோசனையும் வேண்டாம். எல்லாருக்குமே ஒரே கிஃப்ட் தான். ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹாப்பியா? எவ்வளோ வின்னா இருக்கீங்க? ஹாப்பியா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசிடுறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கஸ்டமராக உள்ளே வந்திருக்கீங்க, ஒரு காம்படிட்டராக உள்ளே வந்திருக்கீங்க, வின்னராக உள்ளே வந்திருக்கீங்க, இப்படி பல தரங்களில் வந்து நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. பட் இங்கே நம்ம வந்து ஒரு சிலருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் இங்கே இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் ஜிஆர்டிக்குள்ளே வரும்போது உங்களை வெல்கம் பண்ணுற அந்த ஸ்டாஃப்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் உங்களை வர வைக்கிறதுக்காக அவங்க தன்னைக்குள்ளே எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ ஒரு துன்பங்கள் இருந்தாலும் உங்களை வர வைக்கிற போது அவங்க வந்து அந்த மகிழ்ச்சியோடு தான் உங்களை வர வைப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு ஜாப்னு கூட, ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒருத்தருக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்கும்போது ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் ஒரு சந்தோஷத்தோடு உங்களை வெல்கம் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் நாட் அ ஜாப். அதை அவங்க லவ் பண்ணி பிடிச்சி பண்ணுறாங்க. என்னோட மக்கள், என்னோட கஸ்டமர், நான் அவங்கள இப்படி தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இம்பேக்டடோட நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுல்ல உள்ளே வரும்போது, அந்த ஒரு விஷயத்துக்காக இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப், ஜிஆர்டி ஸ்டாஃப் எல்லாருக்குமே சேர்ந்து நம்ம இந்த இடத்துல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? உங்களால் எவ்வளோ முடியுமோ கொடுங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தவொடனே வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளோரு இந்த இடத்துல உட்காருங்க, இங்கே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே வந்தோன்னா நம்ம ஒரு கெஸ்ட்டை எப்படிலாம் நம்ம வந்து நம்ம ஓடி ஓடி பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை இங்கே வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கஸ்டமர்ஸும். ஸோ இதில் வந்து நான் பூந்தமல்லியாக இருக்கட்டும், ஆவடியாக இருக்கட்டும், ரெடில்ஸாக இருக்கட்டும், எல்லா பிரான்ச் ஒட்டுமொத்த ஜிஆர்டியை நம்ம எடுத்தோன்னா அவங்களோட பிராண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கனெக்ட் தான். அந்த ஒரு கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னமும் வந்து தரம் தாழாமல் இன்னும் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது வந்து அவங்க தன்னோட குவாலிட்டிலையும் இல்லாமல் தன்னோட குணத்திலையும் தன்னோட கஸ்டமரை எப்படி அணுகுமுறை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அதனால தான் நம்ம ஜிஆர்டியை இன்னமும் பெரிய லெவலில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஒரு எண்ணத்துக்கு ஜிஆர்டி என்றைக்குமே வந்து உங்களுக்கு கடமை உணர்ச்சி, உங்களுக்கு கடமைப்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர்ஸ், ஸோ அவங்க வந்து எப்படி அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுறாங்களோ அந்த வெளிப்பாடு தான் அந்த ஸ்டாஃபுக்கு வந்து நம்மக்கிட்ட காட்ட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டாஃப்ஸை வந்து அவ்வளோ அணுகுமுறை பண்ணி நீ இப்படி நடந்துக்க, நீ இப்படி இருக்க, நீ பண்ணுறது தப்புனா இப்படி தப்பு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பிஹேவ் பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்டாஃபையும் ஒரு பிரான்ச்சை வந்து இவ்வளோ தூரத்துக்கு டெவலப் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மேனேஜர்ஸ் அவங்களுக்குமே நம்ம ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்துடணும். ஸோ ப்ளீஸ் மேனேஜர்ஸ், ஜிஆர்டி, பூந்தமல்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி உங்களோட விஷயம், உங்களோட இம்பேக்ட், ஸோ இங்கே யார் சீக்கிரமாக போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் கொஞ்சம் வரீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க சீக்கிரமாக போகணுன்னு. உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். சாரி, பிருந்தா. ஓகே, ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேன். பிருந்தா, ரைட். ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து உங்களோட இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஜிஆர்டியோட ஸ்கீம்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் இதில் பயன் அடைஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டு அந்த ஸ்கீம்ஸ் மூலயமா உங்களோட வாழ்வாதாரம் எப்படி உயர்ந்திருக்கு, இல்லை அது குவாலிட்டி, இதை பற்றிலாம் நீங்கள் பேசணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக வந்து நீங்கள் கிஃப்ட் வாங்கும்போது ஒரு வார்த்தைகள் பேசலாம். அந்த டைமில் பேச சொல்லும்போது ஐயோ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம், இப்படியே சொல்லிடுறேன். ஸோ பேசணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜிஆர்டி ஸ்டாஃப் மகா அவர்கள் வந்து ஒரு சின்ன வெல்கம் ஸ்பீச் வந்து உங்களுக்காக கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து மகா அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஒரு பெரிய கைத்தட்டலோட மகா. தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். காலை இவ்வளோ சீக்கிரம் வந்ததுக்கு ஜிஆர்டி சார்பாக, பூந்தமல்லி ஜிஆர்டி சார்பாக எல்லாருக்கும் சேர்ந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். சண்டேன்றதால எல்லாருமே வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணுன்றதை நினைப்பீங்க. எங்களுக்காக சீக்கிரம் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப திரும்ப எங்கள் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் பூந்தமல்லி ஜிஆர்டி சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி செலுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது எங்களுக்காக காலையில் சீக்கிரம் எழுந்து
நாங்கள் செஞ்ச ஒரு கோலம் ப்ரோக்ராமுக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராமை இந்த வருஷம் இல்லாமல் திரும்ப நாங்கள் வளர்த்துட்டே இருக்கணுன்றதுக்காக நீங்கள் தான் எல்லாருமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே, தேங்க்யூ மகா. அந்த லிஸ்ட் எடுத்துவாங்க ப்ளீஸ். திஸ் இஸ் அ லிஸ்ட் ஃபார் யூ. உங்களோட வின்னர் லிஸ்ட் ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டு என்ன ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நான் பாட்டுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சொல்லி முடிப்புன்னு பார்க்குறீங்களா? நான் அதுக்கு முன்னாடி உங்கள் சைட்லேருந்து எதனா ரியாக்ஷன் வருமானு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, என்னடா அவனா ஓட் லிஸ்ட் மாதிரி எத்தனை வந்து கை நீட்டுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் உங்களோட வின்னரோட லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க? 12 பேர். ஓகே, ஸோ சில பேரால் சில காரணத்தால் வர முடியாமல் இருக்குது. ஸோ அவங்களும் வின்னர் தான். அவங்களையும் நம்ம வந்து வராதவங்களோட லிஸ்ட்டை நம்ம சொல்லி இந்த இடத்துல வந்துட்டு அவங்களையும் நம்ம வந்து கௌரவிச்சிடலாம். ஓகே, ஒவ்வொருத்தரும் இன்வைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் உங்களோட மிகப்பெரிய அந்த ஒரு உற்சாகம் தான் வந்து அடுத்த லெவலுக்கு இந்த காம்படிஷன்ஸில் இல்லை எந்த ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கும். ஸோ தயவு செய்து ஒவ்வொருத்தருமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக 20 பேர் லிஸ்ட்டில் 12 பேர் கிட்ட இருக்காங்க. அவங்க முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அர்ஜென்சின்றவங்க மட்டும் கிளம்பலாம். ஓகேவா? அதுக்கு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி ஃபைனலாக வரவங்களுக்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஃபைனா? பாதியில் போயிட மாட்டீங்களா? ஓகே டன். மேம் நான் உங்களுக்கு வரேன் மேம். தேங்க்யூ. எனிவேஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாவை தான் கூட போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ஏன்னா அர்ஜென்சியாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெல்கம் பிருந்தா அவர்கள். வர பிருந்தா அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஜிஆர்டி சார்பாக மேனேஜர்ஸ் அவர்கள்கிட்ட இருந்து அந்த கிஃப்ட் வவுச்சர். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான் உங்களோட பாராட்டு. ஓ மேடம், ஒரு நிமிஷம் மேடம் சீக்கிரமாக போகணும்னு சொன்னீங்க, அதுக்காக வாங்கினவனவா மேடம்? ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஓகே, ஸோ எப்படி இந்த தருணத்தை ஃபீல் பண்ணுறீங்க? இருங்க மேடம், மைக்கு தரேன். ஓகே, ஸோ எப்படி இந்த தருணத்தை ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ இருக்கிறவங்க இங்கே எல்லாருமே வின்னர்ஸ் தான். இவங்களுக்கு நம்ம வந்து அந்த இதே பார்ட்டிசிபேஷன் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ கேமராவில் டிவியில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி வின் பண்ணணும், இந்த மாதிரி அட்லீஸ்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஜிஆர்டி என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ அவங்களோட காம்படிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஸோ ஏன் வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒரு சில கருத்துக்கள். லாஸ்ட் டைம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் அந்த காம்படிஷனில் வந்து நாங்கள் கலந்துக்க முடியல. அதனால் லாஸ்ட் டைமே வந்து நெக்ஸ்ட் டைம் எப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இயர் இந்த கான்டெஸ்ட்டை இது பண்ணோன்னே அதில் நாங்கள் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும்னு நினைக்கல, ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சோம். நான் வின் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, ஜிஆர்டியோட இந்த காம்படிஷன் பற்றி சொல்லுங்கள். இது எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க? உங்களுக்கு எப்படி இது தெரியும்? விமனோட டேலண்ட்டை வந்து எம்பவர் பண்ணுற மாதிரி இந்த காம்படிஷன் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மேலும் ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கோலம் போட தெரியாதவங்க கூட நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கோலம் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் இந்தமாரி இந்த கோலங்காலம் இதில் கான்டெஸ்ட்டில் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு என்கரேஜிங்காக இந்த கான்டெஸ்ட் வந்து இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கோலகலம் சீசன் 4 பூந்தமல்லி ஜிஆர்டி பிரான்ச்சில் முதல் கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிக்கு சொல்லிகிட்டே இருங்க. ஸோ ஜிஆர்டியில் ஏற்கனவே வந்து உங்களை நாங்கள் லைவாக மீட் பண்ணும்போது அந்த இடத்துல சொல்லியிருப்போம் ஜிஆர்டியோட ஸ்கீம்ஸ் என்ன, ஜிஆர்டியோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஜிஆர்டி ஒரு ரெகுலர் கஸ்டமர் தான் சொன்னாங்க. ரெகுலர் கஸ்டமர் தான். சந்தோஷம் மேடம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ரெகுலர் கஸ்டமராக இருக்கணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய கைத்தட்டலோட சுமதிக்கு தேங்க்யூ மேம். ஸோ அடுத்ததா நேம் லிஸ்ட் வைஸ் தாங்க கூப்பிட போகிறேன். எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து சுமதி மேடம் அவங்கள வெல்கம் பண்ணலான் இருக்கேன். ஓ நீங்கள் தானே மேடம்? கடைசியில் உட்காந்து ஃபஸ்ட்டு வாங்குறேன், வாங்க.
இல்லை நான் நினச்சிட்டே இருந்தேன் எப்போ பண்ணுவாங்கன்னு பார்க்கலான்ட்டு, மறந்துடுறாங்க. ஓகே ரைட், ஓகே தேங்க்யூ மேடம், வெல்கம். ஒரு பெரிய கைத்தட்டல். பாருங்க, நீங்கள் கைத்தட்ட தான் உங்களுக்கு புன்னகையே வெளியில் வருது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் ஜிஆர்டியை பற்றி, கோலத்தை பற்றி, உங்களை பற்றி, ஃபேமிலியை பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது எங்கள் பக்கத்து தெருவில் தான் நடந்துருந்தது. எங்கள் தெருவுக்கு வரலையேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். மறுநாளே வந்தாங்க. நான் ஒரு இதுவாக தான் போட்டேன். அது எனக்கு கிடைக்குன்றது நான் நினச்சி பார்க்கல. கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நெக்ஸ்ட் இயர்லாம் இன்னும் நல்லா பண்ணலாம். இது மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு எங்கள் பக்கத்து தெருக்கு போடும்போது தான் பார்த்தேன். நம்ம தெருக்கு வரலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் வந்தது நல்லா பண்ணோம். எங்கள் ஹஸ்பண்டோடு நான் ஃபோட்டோ எடுத்தேன். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. வந்த மேனேஜர்ஸுக்கு நீங்களும் நில்லுங்கன்னு சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்டு அவங்களும் நின்னாங்க. ஃபோட்டோ எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த மாதிரி எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்ல. எல்லாருக்கும் இன்னும் நான் போய் 4 பேருக்கு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க இன்னும் நல்லா நம்மளும் நெக்ஸ்ட் இயர் பண்ணலான்னு நினைப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே போட்டுட்டு தான் இருக்கோம். எப்போதும் ஜிஆர்டியில் தான் பண்ணுறது. டி நகர் பிரான்ச்சில் மேனேஜர் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியும். அதை சொல்லி நாங்கள் நிறைய இங்கே வாங்கிட்டு தான் போகிறோம். இப்போ 4 நாளைக்கு முன்னே கூட வந்து ஒரு சந்தன கிண்ணம் வாங்கிட்டு போனோம் வெளியில். நாங்கள் ஜிஆர்டி ரொம்ப கிட்டே இருக்கிறதுனால இன்னும் நல்ல ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. எல்லாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே பேச தெரில. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய கைத்தட்டல் மீண்டும். தேங்க்யூ. அடுத்ததா வெல்கம் பண்ண போகிறது எஸ்ஆ வருது லைனா. ஓகே, இங்கே நிறைய எஸ்ல இருப்பாங்க போல இருக்கு. எல்லாம் தலை கீழே இருந்த தலைலாம் அப்படியே மேலே வருது, அப்படியே வங்கமா. ரைட். ஸோ அடுத்ததா வந்து சுதா மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பத்தலை என்ன அவ்வளோதானா? உங்களுக்கும் இதான்பா கிடைக்கும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் மேடம். வந்ததுலேருந்து எப்படா காத்துட்டு இருந்தீங்களா? இல்லையா? சரி, தெரிஞ்சிருந்தா லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேனே. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். இப்போ பேசினது போதும்ப்பா, மைக்கை கொடுப்பான்றீங்களா? ஓகே ஃபைன். சுதான்றது உங்கள் அம்மாவா? இல்லை யார் வேணா. ஓகே, உங்கள் வீட்டில் தான், உங்கள் வாசலில் தானே போட்டிங்க? பக்கத்து வீட்டு வாசலில் இல்லைல்ல? ஓகே, கன்ஃபார்ம் தான். தேங்க்யூ. ஸோ உங்கள் பேர் தான் சுதாரா? கலைவாணியா? சுதான்றது உங்கள் அம்மா, அவங்களுக்காக வந்திருக்கீங்க. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. குட் மார்னிங். தேங்க்யூ ஃபார் திஸ். ஆக்சுவலி இது நாங்கள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. கிடைக்காதுன்னே முடிவு பண்ணிட்டோம். சரி வராது போல் நமக்கு, இது இல்லைன்னு நினச்சிட்டோம். திடீர்னு ஒரு ஃபோன் கால் சடனாக வரவும் வெரி ஹாப்பி. ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு போட்டதுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இயரும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற ஒரு இது வந்துடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்கீம்ஸு ஆல்ரெடி இருக்கோம், நாங்கள் போட்டு தான் இருக்கோம். ஜிஆர்டியில் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். வரவங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர்ஸாகவே இருக்கீங்க. ஓகே மேம், அடுத்த வாட்டி எதனா கால் வந்துச்சுன்னா ஜிஆர்டி நினச்சிக்க போகிறீங்க. ஒரு வாட்டி தான் மேம், அதோட நெக்ஸ்ட் இயர் தான். ஓகேவா? ஸோ சடனாக கால் வந்துச்சுன்னு ஜிஆர்டி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்காக ஜிஆர்டி சார்பாக ஒரு பெஸ்ட் விஷஸ். இதே மாதிரி தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி நிறைய பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிலே லதா மஞ்சுநாதன் மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க மேம், வெல்கம். வாங்க. ஒரு பரதநாட்டியம் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் மேடம்? அவ்வளோ இல்லையா? தேங்க்யூ. அவங்களுக்காக 2 சாக்லேட்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, நீங்கள் அங்கேருந்து பாப்பாவை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதுக்காக. ஓகேவா? தேங்க்யூ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் நம்ம? லதா. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து வின்னர்ஸ் தான். ஸோ டிவியில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஜிஆர்டியை பற்றி? என்ன சொல்லணும்னு நினைக்கிறேங்க, ஜிஆர்டி நாங்கள் ரெகுலர் கஸ்டமர், எப்போயுமே இங்கே தான் வாங்குறது. ஜுவல்ஸ்னாலே ஜிஆர்டியில் தான் வாங்குகிறோம்.
இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா ஆக்சுவலி அன்றைக்கி நல்ல மழையில் கூட வந்து எங்களுக்கு அன்றைக்கி கோல போட்டி வச்சு போட்டிக்குள்ளேயே போட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட சொல்லி வந்து பார்த்தாங்க. ஸோ அதனால் ஜிஆர்டிக்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒரு நார்மல் இதுன்னு எடுத்துக்காம ஒரு கோலம் கூட ஒரு நார்மல் இதுன்னு எடுத்துக்காம எல்லாரும் எடுத்து செய்யணும். அதான் சொல்றேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சந்தோஷத்துல தெரியல. ஓகே, மழை பெஞ்சும் போது வந்து காம்படிஷன் நடத்திருக்காங்க அப்படின்றத வந்து பெருமையா சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜிஆர்டியில் யாருன்னா சொன்னாங்களா மேடம் மழை பெஞ்சின்னு இருக்கு யாரும் காம்படிஷன் பண்ண மாட்டாங்க, நீங்க ஒரு ஆள் போட்டாலும் நீங்க தான் மேடம் வின்னருன்னாங்களா? இல்லைல்ல, போட்டிக்குள்ளேயே போட்டி ஏரியாவில் ஒரு 20 வீடு போட்டிக்குள்ளேயே போட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே போட்டிக்குள்ளே போட்டாங்களா? போட்டு வந்து பார்த்து நோட் பண்ணிட்டு போனாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் புயல் அடிச்சாலும் நாங்கள் அங்கே இருப்போம். காம்படிஷன் வந்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம், எந்த ஒரு எக்ஸ்கியூஸஸும் கிடையாது. ஓகே, அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் மழை பெஞ்சும் அந்த இடத்துல வந்து நான் ஐயோப்பா காலையில் பனினாலே எழுந்து வெளியில் வர்றதுக்கு கஷ்டம், இதில் பனியில் மழை வேற பெஞ்சிருக்கு, அதுலேயும் கோலத்தை போட்டு இன்னைக்கு வின் பண்ணி இந்த இடத்துல நம்ம கிட்ட நிற்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். மீண்டும் ஸ்டாஃப்ஸும் தட்டலாம். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா கருணாகரன் சங்கரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கை தட்டலாம், ஒவ்வொரு வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சுமதி மேடம்னா தட்டிக்கிட்டே இருக்காங்க. தேங்க்யூ மேடம், என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்க தான். தேங்க்யூ. நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயோ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே, ஸோ நானும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்காக பேச வந்திருக்காங்க. தேங்க்யூ மேடம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல இந்த டைமில். ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள், ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்கள், காம்படிஷனில் கலந்துக்கிட்டதை பற்றி சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் பேர் ஆர் கருணாகரன், என் பேர் சங்கரி. அக்கா வந்தாங்களே லதாக்கா, அவங்க தெரு தான் நாங்களும். நல்லா அதே தான், மழையில் சரியான மழை ஊற்றுன்னு ஊற்றுது, எப்படி போடுறது கோலம்னு தெரியாமல் போட்டிக்கு உள்ளக்குள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ தெரிஞ்சதை போட்டாச்சு. எனக்கு கோலத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, 3D அது மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லோரும் தெருக்காரங்க எல்லாரும் தான் சொல்லுவாங்க ஏதாவது கோலப்போட்டியில் கலந்துக்கோ, கோலப்போட்டியில் கலந்துக்கோன்னு. எப்படியோ இது ஃபஸ்ட் டைம் இது கலந்துருக்கேன், எனக்கு அது சந்தோஷம். தேங்க்யூ. சூப்பர் மேடம், ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிட்டு வின்னர் ஆயிருக்காங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் 3Dன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய கோலங்களில் வந்து 3D அந்த புள்ளி வச்சு ரங்கோலி இதெல்லாம் போய் 3Dன்றாங்க, அப்புறம் உரைப்படன்றாங்க. நாங்கள் நிறைய போகும்போது கேள்விப்பட்டிருக்கோம், சார் இது ஒரிஜினல் சார் அப்படின்வாங்க. ஒரிஜினலா? ஓகே, அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஸ்டிக்கரிங் மாதிரி இருக்கும், பட் ஒரிஜினல்னுவாங்க. எப்படிங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு மாவு மாதிரி எடுத்துன்னு வருவாங்க, கையில் ஃபுல்லாக வச்சுன்னு இங்கே பாருங்க 5 நிமிஷத்தில் நான் போட்டு காட்டுறேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸஸ் அண்ட் நிறைய நியூ 2 hours ஆகுதா மேடம்? சரியா, ஏதோ சும்மா அவங்க சொல்லிட்டாங்க மேடம். ஓகே ஃபைன். ஸோ அந்த மாதிரி வந்து 2 hours ஆகுது மேம் சொல்கிற மாதிரி. ஸோ எவ்வளோ மெனக்கெட்டு இந்த இடத்துல போட்டுட்ருக்காங்க. இன்னும் நிறைய வந்து கோலத்திலே பல விதமான கோலங்களை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட யங்ஸ்டர்ஸும் சரி, ஆரம்பத்தில் இருந்தவங்களும் சரி, ஏஜ்டு பீப்புளும் சரி, அதோட இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் வெளிப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு வந்து முழு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாரம்பரியத்தை இன்னும் நம்ம விடக்கூடாது, இதை நம்ம விட்டுட்டோம்னா யாரும் இதை எடுத்து பண்ண முடியாது அப்படின்னு முழுசா நம்புற ஜிஆர்டி அவங்களுக்கு மீண்டும் 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 நம்ம எத்தனை வாட்டி வந்து ஒரு பாராட்ட தெரிவித்தாலும் நம்மளுக்கு வந்து மிகையாகாது. ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இல்லை அப்படின்னா இந்த கோலத்தை பற்றி நம்ம மறந்துடுவோம், யாரை இன்னைக்கு எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் உண்மை இல்லையா மேம்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இதே மாதிரி வந்து எப்பவுமே வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜிஆர்டியில் ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா மேம்? இருங்க மேம் 5 years போட்டுட்ருக்கீங்களா? அதுக்குள்ளே 5 நிமிஷத்தில் ஓடிடுறீங்களா மேடம்? இருங்க மேடம், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் முடிக்கலண்ணா. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். 5 years போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். 5 years போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த ஸ்கீமில். ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருக்குல்ல, கிஃப்ட் எங்கன்னா கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே தான் வந்து வாங்குறேன். யாருக்காச்சும் கிஃப்ட், கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணணும், வெள்ளி தங்கம் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், இங்கே தான் வந்து எடுக்கிறேன். சே, முன்னாடியே மேடம் தெரியாமல் போச்சே, தெரிஞ்சிருந்தேன் நான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். உங்களுக்காக இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு நான் கூப்பிட்றேன் மேடம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல்.
ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல். ஸோ நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஆரம்பத்தில். ஸோ இப்போ வந்திருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல், அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மேடம் உங்களுக்கு தான் மேடம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வந்து சுகாசினி மேடம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். எங்கே இருக்காங்க இங்கே இந்த இருக்காங்க, வாங்க. ஈவன் நான் சைட்லேருந்து வரா. ஓகே வாங்க மேடம். மீண்டும் 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 வாங்கிட்டவங்களும் சைலண்டா இருக்கீங்க. நீங்களும் கை தட்டலாங்க. ஸ்டாஃப்ஸ் ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே நீங்க சொல்லுங்க மேடம், எந்த ஏரியா மேடம் நீங்க? நாங்கள் பூந்தமல்லியில் சரவணா நகர்னு சொல்லிட்டு. சரவணா நகர். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் சுகாசினி, என் வீட்டுக்கார் பேர் சுபாஷ். நாங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு 10 வருஷமாக நாங்கள் கோலம் போட்டுட்ருக்கோம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டின்னு வச்சது எங்கள் ஸ்ட்ரீட்டில். பட் ஃபஸ்ட் டைமே வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது 10 இயர்ஸாக எங்கள் ஸ்ட்ரீட்டில் நான் கோலம் போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாருமே. பட் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கோன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே தேங்க்யூ. ஜிஆர்டியில் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் போட்டிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன உங்ககிட்ட சொன்னாங்க? இல்லை, மோஸ்ட் கோல்டு சேவிங் ஸ்கீம்லாம் இங்கே தான் போட்டுட்ருக்கோம். அதில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் மோஸ்ட்டு. அப்புறம் எது பொருள் வாங்கணும்னா மோஸ்ட் இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மேடம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, எல்லாருமே வந்து ஒரே தெருவா இல்லை பக்கத்து வீடா இல்லை பின்னாடியிலேருந்து அப்படியே மொத்தமாக வந்து ஒரு லிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாம் வரவங்க எல்லாமே ஒரே பதிலாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மலர் அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பரவாயில்லவா, எத்தனை வாட்டி வேணாலும் வரலாம். ஓகே மக்களே, பாவம் மக்களே, உங்களுக்காக எவ்வளோ கை தட்டி இருப்பாங்க. இப்படி யோசிச்சு எப்படி? ஓகே என்னப்பா, எதுக்கு வந்தோமோ அதை வாங்கினோன்னு அப்படியே நைஸாக கிளம்பலான்னு போகிறேன்ற. +2 மேடம், அநியாயம் மேடம் இதெல்லாம். நீங்கள் காலையில் கோலம் போடும்போது பையன் ஏந்துட்டானான்னு ஒரு கண்ணை வச்சுருந்தானே கோலம் போட்டிருப்பீங்க. ஓகே ஃபைன், பரவாயில்ல மேடம், சண்டே தான், ஒரு நாள் என்ன ஆகிட போகுது. போனோன்னா இப்போ எப்படியோ புக்கை கொடுக்க போகிறீங்க. என்னடா பிரியாணி எதனா செஞ்சு வச்சுருக்காங்க வீட்டில்? அதுவும் இல்லையா? சரி ரைட், என்வி வேணான்ட்டாங்க. சரி ஓகே ஃபைன், சூப்பர், தேங்க்யூ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி அதிகமாக பேசிகிட்டு இருந்தீங்க, பேசணும்னு நினச்சிங்க. ஸோ என்னெல்லாம் பேசணும்னு நினச்சிங்க? இங்கே இருக்காங்க உங்களுக்காக வந்து எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஜிஆர்டி பூந்தமல்லி பிரான்ச்சு உங்களுக்காக இவ்வளோ ஒரு செட்டப்லாம் பண்ணி கூப்பிட்டுருக்கு, உங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மலர், எங்கள் வீட்டுக்காரர் பேர் கோபால், என் பையன் பேர் மதன்ராஜ். நாங்கள் வந்து ஜிஆர்டியில் கோலம் போட சொல்லும்போது ஒரு 10 லேடிஸ், அதாவது தெருவில் பக்கத்தில் இருக்குங்க எல்லாருமே தான். அவங்க 2 பேர் வந்தாங்களே, வெயிட் பண்ணாங்க. பாவம் ஸ்டாஃப் காலையிலே வந்துட்டாங்க. அவங்க எவ்வளோ ஒரு அவங்கள பற்றி நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன். 2 ஸ்டாஃப்ஸ் வந்தாங்க. யாரும் இவ்வளோ விடியற் காலையில் வர மாட்டாங்க. சரி, ஜிஆர்டின்றதுனால எங்களுக்கு ரொம்ப வருஷம் வராங்க. ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது ஜிஆர்டி. இங்கே பூந்தமல்லி இருக்கிறது எங்களுக்கு கிட்டவே இருக்குது. நகை எடுக்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல கடை. ஜிஆர்டின்றது ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லிடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கிஃப்ட்டு எல்லாமே நம்ம சீட்டு போட்டோன்னா அது கிஃப்டெல்லாம் தராங்க. எங்கேயும் எந்த கடையில் அது போல் இல்லை. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஜிஆர்டி. நகை எடுக்கணுன்னா கூட குவாலிட்டி, அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஜிஆர்டி. அதனால் வந்து எங்கே போனாலும் ஜிஆர்டி நகைங்களா ஓகே அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ஜிஆர்டி நகைனா ஃபஸ்ட்டு, அது நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். கோலம் போட்டின்னு சொல்லும்போது உமன்ஸுக்கு என்கரேஜ்மெண்ட், அது இல்லாமல் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய
திறமைங்களை வெளிக்கொண்டுன்னு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட வேறு எதனா போட்டி கூட வைக்கலாம். ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க. எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் நன்றி சொல்கிறேன். நான் இங்கே வந்தால் கூட, கடைக்கு வந்தால் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸ்டாஃப்ஸுங்க தான் கேட்குறீங்க. இவர் சொன்ன மாதிரி முன்னாடி நிற்கிறாங்கல்ல, வணக்கம் சொல்கிறாங்க, வரும்போதே மகிழ்ச்சியோடு பேசுகிறாங்க. எப்போவுமே எல்லோரும் இருக்க முடியாது, ஏன்னா நம்மளும் ஒர்க் பண்ணுறோம், கொஞ்சம் டென்ஷனாக இருப்போம். சரி, ஆனால் இங்கே இருக்கவங்க எப்போதும் மகிழ்ச்சியோடு வந்து, இப்போ நகை கடையில் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கால் வலியில் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? சரி, எனக்கு ரொம்ப உங்களாம் பார்த்தோன்னே கொஞ்சம் பொறாமை இருக்குது. தேங்க்யூ. ஏன்னா எப்போதும் நிற்கவும் முடியாது, கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகும். இப்போ அது கொஞ்சம் எப்படி தான் இருக்கீங்க? சரி, ஓகே. ரொம்ப உங்களாம் பார்த்து இன்னும் நிறைய பேர் கற்றுக்கலாம். நம்ம இப்படிலாம் இருக்கணும். உமன்ஸ்னால் ரொம்ப டல்லாலாம் இருக்கக்கூடாது, எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும், எல்லோரும் மாதிரி தைரியமாக இருக்கணும். சொல்ல போனால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்கள மாதிரி இருக்கணும். அப்படிலாம் கூட நான் ஒரு இது பண்ணுவேன். எங்கள் பையனை நிறைய என்கரேஜ் பண்ணுவேன். +2 படிக்கிற பசங்க படிலாம் சொல்லாதீங்க, நல்லா எல்லா பசங்களும் அதனால் எல்லாருமே நல்ல இது என்கரேஜ் தான். கோலம் போட்டின்றது வந்து நம்மளுடைய கைகளை வரையலாம், ஆனால் அது வந்து நம்ம லேடிஸுங்க ஒரு சிலர் பேருக்கு சின்ன வயசுங்கிற பசங்களுக்குலாம் வராது. சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா அது பார்த்துட்டு உங்களை மாதிரி நானும் போடுறேன், என் நோட்டு கொடுங்க, அது சொல்லி போட்டிக்கு வராங்க ஜிஆர்ட்லேருந்து அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சரி, அதனால் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கு. நம்பர் 1 ஜிஆர்டி. நீங்கள் வருஷம் எல்லோரும் கோலப்போட்டியில் கலந்துக்குங்க. நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்க ஜிஆர்டி. ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஏரியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து சூப்பராக பேசுனீங்க, குடும்பத்தையே வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். ஆதார் கார்டில் அவ்வளோ தான் இருக்கா பேர்? ரேஷன் கார்டில் 3 பேர் தான் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது சூப்பராக பேசுனீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக வந்து ஜோதிலட்சுமி மேம் அவங்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஓ, நீங்கள் தானே? வாங்க மேடம். சார் வாங்க 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 எல்லாரும் வரலாம், வாங்க. குழந்தைய பார்த்தீங்களா, கிஃப்ட்டுன்னொன்னே குழந்தைய வந்தாச்சு, அவ்வளோதான். ரைட், ஓகே. பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நானும், ஒவ்வொருத்தருக்கும். ஓகே, இவன் எப்படியும் விட மாட்டான், பேச சொல்லுவான் அப்படின்னு தானே சொல்கிறீங்க? ரைட், அதே தான் மேடம், பேசுகிறீங்க. இங்கே என்ன ஜிஆர்டியில் வந்து கலெக்ஷன்லாம் நிறைய இருக்கும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே சின்ன கம்பலாக இருக்கட்டும், கொலுசாக இருக்கட்டும், எல்லாமே கலெக்ஷன் வந்து நிறைய இருக்கும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிஆர்டியில். கோலம் போட்டி வந்து நான் போன தடவையே கோலம் போட்டியில் வந்து வின் பண்ணி வந்து இந்த மாதிரி வவுச்சர் வாங்கியிருக்கேன். இந்த தடவையும் நான் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு. சந்தோஷமாக இருக்குங்களா? ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு, அம்மா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான்மா ரெஸ்ட், நான் வீட்டில் இருக்கேன், நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லாமல் அவரை பற்றி எனக்காகலாம் ரெஸ்ட்லாம் எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க வரைக்கும் கண்டிப்பாக எங்களை நிலமையெல்லாம் இங்கே எங்கேயாச்சும் தான் இருக்கும் அப்படின்னு அவரை கூப்பிட்டு பேசினா நல்லாயிருக்கும். சார் வாங்க வாங்க, கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். பா, இவருக்கு ஒரு தண்ணி கைத்தட்டல் கொடுங்கப்பா ப்ளீஸ். நான் இருக்கும் இடத்தில் அவர் இருக்க வேண்டும் என்று அவ்வளோ கண்ட்ரோலாக அழகாக சூப்பராக வச்சுருக்கீங்க. ஸோ லவ் மேரேஜா சார்? அதான் ஓகே. ஸோ உங்களோட லவ் அண்ட் உங்களோட குடும்பத்தை பற்றி ஒரு அழகான வார்த்தை. இல்லை, எனக்காக காலையில் சீக்கிரமாக எழுந்து கோலெல்லாம் போட்டு, என் பேர் வந்து வெங்கட்ராமன், இவங்க ஒய்ஃப் பேர் வந்து ஜோதிலக்ஷ்மி. அவங்க ஜிஆர்டிலேருந்து வரன்றதால காலையில் அவ்வளோ சீக்கிரமாக எழுந்து வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டு அதை அழகுபடுத்தி என்னை, ஆமாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. இவ்வளோ நாள் அம்மா தான் போட்டுட்டு இருந்தாங்க, அப்போல்லாம் ஜிஆர்டிலேருந்து யாருமே வரல. சரி, அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறமா தான் ஒரு 2 இயர்ஸ் வந்து ஜிஆர்டிலேருந்து வந்தாங்க. சரி, அவங்க விடிய காலையில் எழுந்து வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மறுநாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வீட்டாண்ட ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிட்டார் இது மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நைட்டே எல்லாத்தையும் வாசல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
நைட்டே ஒரு விடிகாலை ஒரு 4 மணிக்குள்ள எழுந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டுட்டு என்னை வேற தூங்கவே விடலை. அப்போ கூட்டிகிட்டு வந்து இதில் கலர் அடி, அதில் கொஞ்சம் கலர் அடின்னு சொல்லி ஒரே தொல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, லுங்கியை போத்திட்டு வந்து உட்காந்து அந்த பனியிலையும் கலர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் போன வாட்டியும் போட்டிருந்தோம், போன வருஷமும் எங்களுக்கு அப்பயும் ப்ரைஸ் கூப்பிட்டு கொடுத்தாங்க, அப்பயும் நல்லா இருந்தது. இந்த வாட்டியும் நல்லா இருக்குது. ஜிஆர்டிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது ஒவ்வொரு தடவையும் வந்து ஊரில் இருக்கிற பெண்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜிஆர்டிக்கு வந்து நம்ம உள்ளே வந்தோன்னா அவங்க வெல்கம் பண்ணுற விதமே வந்து நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற சர்வீஸ்லாம் வந்து நல்லா அழகாக இருக்கும். அவங்க நம்ம ஒரு பொருள் கேட்டோன்னா அதுக்குண்டான எக்ஸ்பிளைன் வந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதுமாரி எல்லா பொருளும் வந்து நல்லா தரமாக குவாலிட்டியாகவும் இருக்கும். இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ அழகாக பேசுகிறவர் அப்படியே பொத்தி வச்சுருக்கீங்களாம்மா? இதுதான் ஃபஸ்ட் டைமாவா? ஓகே, சூப்பர். அவர் சொன்ன ஹைலைட்டே வந்து காலையில் லுங்கியை போத்திக்கிட்டு வந்து உட்கார வச்சிட்டா அப்படின்றது தான். ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப அழகு. ஸோ உங்கள் ஃபோனு கேப்சர் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவா. அவர் ஃபோன், உங்கள் ஃபோன் இருக்கா, எடுத்துக்கோங்க. Ready. This is a life moment. gift வேற காட்டுறாங்க, வாங்கிட்டேன் பத்தல்ல அப்படின்ட்டு. ஓகே, ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க மேடம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எப்பவுமே உங்களோட அன்பும் உங்களோட லவ்வும் எப்பவுமே பெருகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஜிஆர்டியில் உங்களோட நகை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா வித்தவுட் டிலே இலக்கியா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இலக்கியா மேடம், ப்ளீஸ் வெல்கம். மக்களே, உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாங்கினதுக்கு அப்புறம் கவர் தான் கையில் இருக்கே தவிர கை ரெண்டாம் தட்ட மாட்டேங்குது. ஓகே, இலக்கியா மேடம்க்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸோட ஒரு பெரிய கைத்தட்டல். மற்றது நீங்க பேசுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னைக்கு வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சில வார்த்தைகள். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்க எல்லாரையும் தேங்க் பண்ணுறேன். எஸ்பெஷலி இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா மெம்பர்ஸையும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். வை பிகாஸ் எப்போவுமே நம்ம இங்கே இதுக்குள்ளே வரும்போது பார்க்கலாம் அவங்க எப்படி நம்ம கூட ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வெரி தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ரைஸ் பற்றி சொல்லணும்னு பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப தேங்க் பண்ணுறேன். வை பிகாஸ் அவரும் என்னை என்கரேஜ் பண்ணுவார். என் பையன் காலையில் எழுந்து வந்தோடனே பார்ப்பான், மம்மி என்ன போட்டிருக்கீங்க இன்னைக்கு, எங்கள் அம்மாவும் என்ன நாளைக்கு போட்டு போகிறேன். ஸோ ஜிஆர்டிலேருந்து வராங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்ல சம்திங். ஸோ முன்னாடி நாளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டே பார்க்கணும் ஒரே பெரிய திருவிழா போல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னது வாசலில் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ போகி அன்றைக்கி பார்க்கலாம், எல்லாரும் காலையில் எழுந்துக்குவோம், வாசல் பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவும் அப்படி தான் இருந்துச்சு. போகி பிஃபோராகவே வந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஒரு திருவிழா போல். அப்படி ஆமாம், இல்லை நல்லா இருந்துச்சு, ஒரு திருவிழா போல் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ யார் வீட்டில் குட்டி வாசலில் குட்டி கோலம் இருந்தவங்க கூட அன்றைக்கி ஒரு பெரிய கோலம் போல போட்டு நல்லா இருந்துச்சு அந்த டே. ஸோ அந்த டே வந்து எங்களுக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் டேவாக வச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஃபுல். அப்புறம் ஜிஆர்டி பற்றி சொல்லணும்னு பார்த்தோன்னா, நாங்கள் எல்லாமே இங்கே ரெகுலர் கஸ்டமர் தான். வை பிகாஸ் நான் போட்டிருக்க எல்லா ஜுவல்ஸுமே வந்து இங்கே வாங்கினது தான். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க போல இருக்கு, அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாமே அவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரு ஃபுல்லாக வந்து போகி அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இன்னைக்கு நீங்கள் பேசினதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரே பட்டாசு படன்னு. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி தான் சார் வந்திருக்காரா, அங்கே இருக்காரா? ஹாய் சார், எப்படி சார் வீட்டில் எப்படி தானே சார், அப்படிதானா? ஹாய் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், நைட்டு குட் நைட் சொல்கிற வரைக்கும். ஓகே ஃபைன், சூப்பர். எப்பயுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க. ஸோ நிறைய வந்து ஆட்ஸ் அப்லாம் பண்ணியிருக்கீங்களா மேம் காலேஜ் டைமில்?
பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்ல போனோன்னா இன்னொரு மிஸ் பண்ணிட்டோம் சொல்கிறதுக்கு. ஸ்கூல் டேஸில் இருப்போம், என்னது எல்லாரும் நல்லா போடுறாங்கப்பா, நம்மள தான் போடணும், ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்று. ஸோ ஃபஸ்ட் டைம் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருந்தாங்க ஜிஆர்டிலேருந்து. ஸோ அப்போ ஒரு தாட் இருந்துச்சு, ஐயோ ஆஃப்டர் லாங் டேஸ் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோமே, ஸோ கண்டிப்பாக எதெல்லாம் அதில் வின் பண்ணிடுவோமான்ட்டு. வரும்போதெல்லாம் கேட்பேன், சார் இங்கே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்குலாம் ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களே, எதுவுமே காலம் வரல, எதுவும் வரல சார். கேட்கும்போது வருமா, வெயிட் பண்ணுங்க சொல்லுவாங்க சார். ஸோ முந்தினத்து வந்துச்சு ஜிஆர்டின்னு சொல்லிட்டு, என்னடா சடனாக ஜிஆர்டிலேருந்து வருது அப்படி பார்க்கும்போது நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஒரே குஷியாயிடுச்சு எனக்கு. எங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோன் பார்த்தீங்களா, ஜிஆர்டி உங்களோட ஃபோனுக்காக காத்துக்கிட்டு இருக்க மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, கஸ்டமர்ஸ். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்ண எத்தனை பேருமே ஃபோனை பார்த்துருக்கேன். ஜிஆர்டியா வெய்ய ஃபோனை இன்னும் வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கிற கடுப்பெல்லாம் ஹஸ்பண்ட் மேலே காமிச்சிக்கிட்டு காலையில் கஷ்டப்பட்டு எழுந்து கோலம் போட்டேன் அப்படின்னோடனே பக்கத்து வீட்டு நான் கோலம் போட்டேன்டி, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் வந்துச்சாண்டி அப்படின்னு, நீ சொல்லாத அப்படின்னு எவ்வளோ காம்படிஷன். போன வாட்டிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. தெருக்கு கோலம் போடும்போது ஜிஆர்டின்னு வந்துட்டிங்களா, எப்படியே எனக்கு தர போகிறது இல்லை அப்படின்னா, மேடம் நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா கிஃப்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்கரேஜ்மெண்ட் பண்ணி, சார் இப்படி தான் சார் போன வாட்டியே சொன்னாங்க, வரவே இல்லை சார், நல்லா தான் சார் போட்டேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களும் என்கரேஜ்மெண்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நாங்கள் போடுவோம் சார், நல்லா இருக்கு நல்லா இல்லை, நீங்கள் எனக்கு கொடுங்க அம்மா போங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் இவங்க எல்லாரும் போட்டிருக்காங்கல்ல அதில் என் கோலம் நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு போங்க சார்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரோட பார்ட்டிசிபேஷன்ஸை வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கிஃப்ட் அப்படின்றதும் வின்னர் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்துறீங்க அப்படின்றது தான் உண்மையானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ அதை நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ இங்கே பாருங்க, ஒரு வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அவங்களோட ஏக்கம் இது வரைக்கும் நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரெஸ்டோட போட்டு இன்னைக்கு வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ வவுச்சரும் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இவ்வளோ அழகாக பேசினாங்க இல்லையா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியாக இருங்க ஃபேமிலியோட. ஸோ ஜிஆர்டி சார்பாக உங்களை நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டலோடு தேங்க்யூ. அடுத்ததா பிருந்தா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பிருந்தா வாங்கிட்டாங்களா? ஓகே ஃபைன். குமுதா, அடுத்தது குமுதா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குமுதா மேடம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களா? ஓகே தேங்க்யூ. ஸோ கை தட்டினாங்களா? தட்டினீங்களா? ஓகே. ஸோ அப்படியே கொஞ்சம் எல்லாம் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. பின்னாடி இருக்கவங்களாம் அப்படியே இங்கே வந்துருங்களேன், நல்லாயிருக்கும். எம்டிஆர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே வாங்கிட்டு போகலாம். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேடம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன மாதிரி ஒரு தருணத்தில் இருக்கீங்க? எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? என்னப்பா எல்லா கேள்வியும் ஒரே டைமில் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு? சார் எனக்கு கோலம் தான் ரொம்ப பிடிக்கும் சார். இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான அதாவது காம்படிஷனில் இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் திருவிழா இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன், பொங்கல் பண்டிகையிலலாம் நாங்கள் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் ஊர் திருச்சி. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் பரவாயில்ல சார். ஆனால் திருச்சி சைடு வந்திருக்காங்க, ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சார். இங்கே பூந்தமல்லி வந்ததுக்கப்புறமேட்டு பரவாயில்ல சார், வந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அது ஜிஆர்டிக்கு ரொம்ப நன்றி. பொதுவாகவே ஜிஆர்டி பார்த்திங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிற மாதிரி தான் சார் எங்களுக்கு ஃபீல் ஆகும். வரும்போதே எங்களை ரொம்ப வரவேற்கிறது, கூல்ட்ரிங்க்ஸு, காஃபி எல்லாமே கொடுப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஜிஆர்டியோட கஸ்டமர் நாங்கள். இப்போ புரியுதுங்களா? ரொம்ப விரும்புவோம் நாங்கள். இங்கே வரதுக்கு ரொம்ப விரும்புவோம். எங்கள் நகையெல்லாம் இங்கே தான் எடுப்போம். ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மற்றபடி எனக்கு ஜிஆர்டியில் வந்து ப்ரைஸ் வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஃபோன் பண்ணுவாங்க, நானே எதிர்பார்க்கவே இல்லை சார். திடீர்னு ஃபோன் பண்ணோன்னே நானே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே, எங்கள் பொண்ணுக்கு எல்லாருக்குமே, எங்கள் பையனுக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருக்காங்க. ஸோ ஜிஆர்டி வந்து ஒரு குடும்பமாக பார்த்துருக்காங்க அப்படின்றது அவங்க பேச்சிலே தெரியுது. ஸோ இங்கே வந்தவொடனே அழகாக வந்துட்டு நான் ஃபேமிலியோட அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் ஃபேமிலியாக நினச்சி கடன்லாம் கேட்டால் கொடுப்பாங்களா மேடம்? ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்குள்ளே வந்து தான்
ஜிஆர்டி அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிராண்டாக பார்க்காதீங்க, உங்கள ஒருத்தவங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே வந்து என்னதான் ஒரு ப்ராடக்டை கொடுத்தா அதை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுறதுன்னா அது ஜிஆர்டி மட்டும்தான். எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவீங்களா? இங்கே கைத்தட்டலோடு வெளிப்படுத்தலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நிகழ்ச்சியாக பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட பேச்சு நாங்கள் கேட்கும் பொழுது. இதே மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்ட்லையும் எல்லா காம்படிஷன்லையும் கலந்துக்கோங்க. ஸோ காம்படிஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இங்கே வந்து ஏஜ் ஃபேக்டர்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து குழந்தையா இருந்தாலும் 5 வயசு குழந்தையா இருந்தாலும் கோலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா போட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கும் gift கொடுப்பாங்க. நீங்கள் 80 வயசு 100 வயசு ஆனாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஏஜ் ஃபேக்டரோ இல்லை ஏதாச்சும் ஒரு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோ எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உற்சாகப்படுத்துதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வந்து பூந்தமல்லி பிரான்ச் வந்து அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் சார் சார் வாங்க சார். அப்பத்துலேருந்து உட்காந்துட்டே இருந்தீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டல். மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூர் சீட். அடுத்ததா ஓகே, அடுத்ததா பூங்கொடி மேடம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஓகே மேம், ப்ளீஸ் வெல்கம். ஓகே, ஸோ காலையில் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜம்முன்னு வந்துட்டீங்க. ஓகே, சண்டேனால ஒர்க்கா? ஓகே, மற்ற நாள்லாம் ரொம்ப ஒர்க்கு. ஐயோ லேட். ஓ, அந்த ஒர்க்கு சொல்கிறீங்களா? ஓகே, அதாவது ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறது. ஓகே ரைட். ஸோ நான் கூட ஒர்க்குன்னு நினைப்பா, வாரத்தில் 7 நாள் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டேன் நான். எனிவேஸ், தேங்க்யூ மேம், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கைத்தட்டல் கேட்கவே இல்லையாப்பா? ஓகே, கேமரா பார்த்து தேங்க்யூ. சொல்லுங்க மேம், இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லா ஜுவல்லரிக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்காது. இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து ரெக்கக்னேஷன் பண்ணணும், போட்டோ காம்படிஷன் பண்ணி இந்த மாதிரி ரெக்கக்னேஷன் பண்ணி gift கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜுவல்லரிக்கும் இந்த ஐடியா இருக்காது. ஜிஆர்டி அதை எடுத்து பண்ணுது, அதுக்கே இதுக்கு பெரிய கங்க்ராட்ஸ் தான். ஸ்டாஃபோட கேர்லாம் இதில் நல்லாயிருக்கும், கஸ்டமர் கேர் இதில் சூப்பராக இருக்கும் ஜிஆர்டியில். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடித்தாலே வந்து டேரெக்டாக அப்படியே போயிட்டாங்க. ஸோ எல்லா ஜுவல்லர்ஸுக்கும் இதில் இருக்காது அப்படின்றதுல ஒட்டு மொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்படியே தெரியுது மேம் கோலம் எப்படி போட்டிருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ. அடுத்ததாக வந்து வித்தவுட் டிலே சரண்யா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மக்களே, கைத்தட்டல் பத்தலை மக்களே. அவங்க கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து கோலம் போட்டு அவ்வளோ காம்படிஷன் மெம்பர்ஸோட வின் பண்ணி இங்கே நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. மேடம் தேங்க்யூ மேடம். வந்தோன்னு பாரு, இங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் கைத்தட்டல் சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்கிட்டு இருப்பா அப்படின்றீங்க. ஓகே மேம், எனக்கு தெரியுதா இங்கே ஒருத்தன் நிற்கிறேன், தெரியுதா? ஓகே ஃபைன். ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களோட அனுபவம் சொல்லுங்கள். மை நேம் சரண்யா. ஜிஆர்டிலேருந்து கோலம் போடுறோம் சொல்லிட்டு எங்கள் அக்கா தான் எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணா. அவளுக்கு தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. பட் அவள் நேம் யாருமே எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து வந்து சொல்லவே இல்லை, யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தாங்க. பட் எங்கள் அக்கா தான் ஒரு அவங்க சொன்னது ஒரு 10 மெம்பர்ஸ் தான் சொன்னாங்க. எங்கள் அக்கா ஒரு 15 பேர்கிட்டயாச்சும் அரேஞ்ச் பண்ணா. பட் இங்கே வந்தவங்க யாருன்னா ஒருத்தராச்சும் அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாருமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பட் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. எங்கள் அக்கா தான் உன்னால் முடியும் பண்ணு அப்படி சொல்லி பண்ணா. எங்களுக்கு பெரிய டாஸ்க்கே எங்கள் கிட்ட இருக்க குட்டீஸ் தான். குட்டீஸை வச்சு மார்னிங் போடுறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. பட் வின் பண்ணியிருக்கன்றது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.
ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க இவங்களுக்கு. ஸோ நான் கூட மறந்துட்டேன் ஆக்சுவலி அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு. ஏன்னா ஜிஆர்டி என்னதான் காம்படிஷன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாலும் அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நான் இந்த முயற்சியை எடுத்துக்கிறேன். எங்க ஏரியா மக்கள் நான் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஒட்டுமொத்த 30 கோலமா இருக்கட்டும் 40 கோலமா இருக்கட்டும் அவங்கள நம்பர் போட வச்சு அந்த கோலத்தை போட வச்சு கரெக்டாக போடுறாங்களா இல்லையா, ஜிஆர்டிக்கு கால் பண்ணி சார் நாங்கள் ரெடியாக இருக்கோம் வந்துட்டிங்களா எங்கே இருக்கீங்க நம்மளுக்கு வழி சொல்கிறதுலேருந்து அவ்வளவும் நம்மளை ரிட்டர்ன் போய் அந்த காம்படிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி அன்னைக்கு அந்த டே முடிக்கிற வரைக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய 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 நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா அந்த ஆர்கனைசர் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு கூட தெரியாது நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஸ்ட்ரீட்ல யாரோ ஒருத்தர் வின் பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக இவ்வளவு மெனக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க இல்லையா, இந்த இடத்துல அவங்களுக்கும் ஒரு பெரிய 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 கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். ப்ளீஸ் உங்களோட கைத்தட்டல். நீங்க ஒரு ஆர்கனைசர் மூலியமா தான் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு வின்னரா இருக்கீங்க. ஸோ நீங்களும் இங்க ஒரு ஆர்கனைசரா இருக்கலாம். ஸோ இங்க யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணீங்க இந்த கோலம் போட்டியை யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணீங்க? 1 2 வேற இல்ல ப்ளீஸ் வாங்க. உங்களுக்கு ஒரு சாக்லேட்ஸ் கொடுத்துறேன் நான். வாங்க ப்ளீஸ் வாங்க. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஆர்கனைஸ் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், மாமியார் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், மாமனார் அம்மா உங்க படுமா காலையில் வேலைக்கு போகிறதுக்கு சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதெல்லாம் தாண்டி நீ பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசரால மட்டும்தான் ஒரு கண்டினியூஸாக பண்ண முடியும். ஸோ ஜிஆர்டி என்னதான் அனௌன்ஸ் பண்ணாலும் ஒரு ஆர்கனைசர் இல்லாமல் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதை ஊக்குவிக்கப்படுத்துறதுக்காக அவங்களுக்கான ஒரு சின்ன கிஃப்ட். ஓகே தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. ஓகே, ஸோ அடுத்ததா டில்லி ராணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். டில்லி ராணி இருக்கீங்க? ஓகே வாங்க சார், வெல்கம். உங்க பேர் சார்? ராஜ்குமார். டில்லி ராணி அவங்க ஃபேமிலி. ஓகே வாங்க. தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தட்டல். சார் நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க சார் அவங்க டில்லி ராணி அவங்க கோலம் போடும்போது? அவங்க எது கேட்டாலும் பர்மிஷன் உடனே கொடுத்துருவோம். அதே சமயத்தில் அவங்களால வர முடியாத சூழ்நிலை. என் பேர் ராஜ்குமார், என் பசங்க 2 பேர் சாருலதா லோகிதான், 2 பேரும் சென்னை பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதே சமயத்தில் எதுவாக இருந்தாலும் முயற்சியை நாங்கள் தடை செய்ய மாட்டோம். இந்த ஊக்கப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அவங்க எது கேட்டாலும் அதில் வந்து நோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ காலையிலேயே வந்து என்ன வந்து இது பண்ணாலும் சமையல் செய்ய, இதை பண்ணு அதை பண்ணு, துணி தேய்ச்ச அப்படின்னு கேட்கறது இல்லாமல் முதல்ல நீ கோலம் போடுமா, காம்படிஷன் வின் பண்ணுறியோ வின் பண்ணலையோ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே யாரும் வந்து ஹஸ்பண்டை பற்றி சொல்கிறது இல்லை. பட் சொன்னவங்களுக்கும் சொல்லாதவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களும் இல்லாமலும் இதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, ஏன் ஹவுஸ் ஓனராக இருக்கட்டும், யாரை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு வாசலில் கோலம் போடணும்னா இன்னைக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ரோட்டில் இருக்கவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும். திடீர்னு வண்டிக்காரங்க காலில் போயிடுவான், பால்காரன் திடீர்னு ஏற்றிட்டு போயிடுவான். உள்ளே போயிட்டு வெளில வரதுக்குள்ளே கோலம் அழிஞ்சு கிடக்கும். ஐயோ அப்படின்னு நம்ம பயங்கரமாக திட்டிருப்போம். ஒட்டுமொத்த கோவத்தையும் அவன் மேலே தெரிச்சிருப்போம். இவ்வளோத்தையும் தாண்டி அந்த இடத்துல வந்து நம்ம கோலத்தை போட்டு இன்னைக்கு வின் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்களால வர முடியினாலும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக மிஸ்டர் நாகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாகராஜ் ஃபேமிலி. அம்மாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். எல்லாம் டீ காஃபிலாம் குடிச்சிங்களா, ஜூஸ் குடிச்சிங்களா? ஒருத்தர் ஜூஸ் குடிச்சு டப்புன்னு வச்சிட்டாரு. நாங்கள் நம்மளை கேட்க போகிறோம் அப்படின்ட்டு. இல்லை எல்லாம் ஓகே, எனர்ஜியாக இருக்கீங்களா? வாய்ஸே வர மாட்டேங்குதாப்பா. நீ என்னப்பா மைக்கில் கத்திடுற, எல்லாருக்கும் கேட்குது, நாங்கள் கேட்குதுங்க அப்படின்ட்டு. ஓகே புரியுது. ஓகே தேங்க்யூ மேம். மேம் இருங்க மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நீலா. கோலம் யார் மேம் போட்டாங்க? எங்கள் பையன் போடுவான். பையன் போடுவாங்களா? சூப்பர் மேம். இப்போ வந்து பையன் வந்து கோலம் போடுறது யாருன்னா நிறைய பேர் பசங்களும் கோலம் போடுறாங்க சார். அடுத்த வாட்டி வந்து பெண்களுக்கான கோலம் அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. பசங்களும் நிறைய பேர் கோலம் போடுறாங்க. ஓவியெல்லாம் நல்லா வரைவான், அதனால அவனுக்கு எது இருந்தாலும் நாங்கள் கொடுத்துருவோம்.
அவன் தான் எல்லாம் செய்வான். அதான் மேடம் கரெக்டு தான். ஓவியம் வரைகிறதும் அது ஒரு கலை தானே. கலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பசங்க ஆண்கள் அப்படின்றதுலாம் கிடையாது. கலைன்றது பொதுவான ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேர் வந்து கோலம் வந்து ஜென்ஸ் போட்டதும் நாங்கள் பார்த்துருக்கோம், பார்த்துட்டு பட் ஆனால் லேடிஸ் பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த வாட்டி வந்து இது வந்து கலை அப்படின்றது வந்து ஈக்குவல், யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட விஷயத்தை அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். அடுத்ததா மிஸ்டர் கோபி அவர்களை வாங்க சார். இப்போதான் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு தெம்பா வர்றாரு, வாங்க. ஓகே, வெல்கம். கோபியா? அப்பா பேர் கோபியா? கோலம் யாரை போட்டா? அம்மா போட்டாங்க. அம்மா பேர் என்ன? புனிதா. ஓகே, ஸோ நீங்கள் அப்பா கோலம் அம்மா கோலம் போட்டாங்களா? அப்பா பேரை குத்திங்களா? நீங்கள் வந்திருக்கீங்களா? வெரி குட், சூப்பராக இருக்குல்ல, நல்ல விஷயம். வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு அம்மா வந்து எப்போ எழுந்து கோலம் போட்டாங்க? ஒரு பையனா நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் தெரியாதா? தூங்கிட்டீங்களா? நைட் ஷிஃப்டா? இல்லையா? காலேஜா? ஓகே. என்னப்பா அம்மா எப்போ குழந்தை போட்டாங்கன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அப்படிக்குள்ளே நான் எழுந்து வெளியே வரதுக்குள்ளே கோலம் போட்டு முடிச்சிடுறாங்க, அதுக்குள்ளே கிஃப்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, இதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ. அடுத்தது யுஎஸ்டி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். யுஎஸ்டி இருக்கீங்களா? யுஎஸ்டி மீண்டும் நீங்களா? வாங்க. ஓகே, ஒரு வாட்டி கை தட்டிட்டதுக்காக இன்னொரு வாட்டி கை தட்டக்கூடாதுன்றதெல்லாம் இல்லைங்க. எத்தனை வாட்டி வாங்கினாலும் தட்டிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அடுத்தது காயத்ரி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பின்னாடி இருக்கவங்களும் முன்னாடி இருக்கிறவங்களும் நல்லா கை தட்டலாம். சீக்கிரமா கை தட்டினீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். முன்னாடியே உட்காந்து தட்ட மாட்டீங்க மேடம், அவ்வளோதானே? ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ என்ன கோலம் போட்டீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் கோலம் போடுறதுக்கு? இதெல்லாம் அங்கேயே கேட்டிருப்பாங்க, இருந்தாலும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஜிஆர்டியோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சு? ஒரு சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஜிஆர்டி. இது 2 hours போட்டேன் பீகாக் கோலம். பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணவங்க அவங்க, ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தென் நீங்கள் கஸ்டமர்ஸை வந்து கேரிங்காக பார்த்துக்கிட்ட சர்வீஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதே மாதிரி வருஷம் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் பண்ணணும், உமன்ஸை என்கரேஜ் பண்ணணும்னு ஆசை. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இதே மாதிரி தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருங்க, வின் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லி விஷஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. ஸோ அடுத்தது முத்துலட்சுமி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தெரிஞ்சிச்சு போல இருக்கு, அடுத்தது நம்மளை தான் கூடுவாங்க, எதுக்கு நம்ம கைத்தட்டி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே ஓகே ஃபைன். தேங்க்யூ மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்க்க கூட மாட்டாங்க. ஓகே, ஸோ வீட்டில் வந்திருக்காங்களா மேடம்? ஆமாம், கூடுங்க, வாங்கம்மா. ஓகே, ஸோ அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க கோலம் போடுறதுக்கு? சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஒரு சில வார்த்தைகள் ஜிஆர்டியை பற்றி உங்களோட கருத்து. எல்லாருக்கும் வணக்கம். ஜிஆர்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கோலம் வந்துட்டு போட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அக்கா ரேவதி அக்கா தான் சொன்னாங்க. அப்புறம் நைட்டே கோலம்லாம் ரெடி பண்ணி மார்னிங் கோலம் போட்டோம். அப்புறம் எப்படியோ வின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஜிஆர்டியில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ சேவிங் ஸ்கீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவிங் ஸ்கீம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ போகும்போது கேட்டுக்கோங்க, முடிஞ்சால் இன்றைக்கே வந்து ஒரு சேவிங்ஸை உருவாக்கிக்கோங்க. ஆல்ரெடி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இன்னொன்று போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து வித்தவுட் டிலே புவனேஸ்வரி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். புவனேஸ்வரி மேடம். ஓகே,
தேங்க்யூ மேம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா வரலாம், வாங்க 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 வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. கங்க்ராச்சுலேஷன் மேடம், தேங்க்யூ. என்ன கோலம் போட்டீங்க? நாங்கள் சரஸ்வதி வரைஞ்சோம், அம்மா சொல்லி தான் வரைஞ்சோம். அம்மா சொல்லி சரஸ்வதி வரைஞ்சிங்களா? ஓகே, சூப்பர் மேம். சரஸ்வதி வரைஞ்சவொன்னே வின் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க சார். நாங்கள் வரையதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருக்குதுன்னாங்க. ஆனால் இங்கேருந்து ஃபோன் வரும்னு வெயிட் பண்ணோம், வரல. எங்களுக்கு ரேவதி அக்கா சொல்லி தான் தெரியும். அவங்கக்கிட்டே கேட்டோம், இல்லை என்ன செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சடனாக அப்போ தான் ஃபோன் வந்தது முந்தானத்து. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கும் தெரியாது, நாங்களும் என் சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து தான் போட்டோம். எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு. ரேவதி அக்கா கிட்ட கேட்டு அங்கே போய் அவங்க சொல்லி தான் தெரியும். ஓகே, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கலந்துக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஃபஸ்ட் டைமே வின் பண்ணது. நன்றி சார். இது எப்பவுமே ஒரு சந்தோஷம் இல்லை, முதல் வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி அப்பயே நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது ஒரு உற்சாக சந்தோஷத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கோம், கேட்டு தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ ஓகே, தேங்க்யூ மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. ஜிஆர்டி எப்பவுமே உங்களுக்காக தான் இருக்கு. ஸோ மக்களுக்காக தான் ஜிஆர்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்காக இன்னும் மீண்டும் கலெக்ஷன்ஸ்ல மட்டும் இல்லை, அடுத்தது காம்படிஷன்ஸ்லையும் சரி, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சரி, ஒரு பெரிய ரிசர்ச்சே வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஜிஆர்டிஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் தான். ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் சந்தோஷப்படுத்திப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து வெல் விஷஸாக நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி உங்களோட வாழ்வாதாரமும் சரி எல்லாமே அடுத்தடுத்தது உங்களோட பயணம் வந்து இன்னும் மகிழ்ச்சிகரமாகவும் கோல்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அப்படியே மின்னுதோ, இந்த பக்கம் கோல்டு இந்த பக்கம் வெள்ளி, அந்த மாதிரி வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாகவும் சில்வராகவும் கன்சிடர் பண்ணிட்டு நீங்களும் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே எங்களோட டீம் சார்பா மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்துட்டு இருந்து உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறக்கூடிய இந்த தருணத்தில் தான் இருக்கும். ஸோ யாரும் எழுந்து போயிடாதீங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் உரை கொடுத்த மகாவாக இருக்கட்டும், இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சீனிவாசன் சார் இங்கே இருக்காரு. ஸோ அவரு ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கொடுத்துடலாம். வெல்கம் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நமஸ்காரம். ஜிஆர்டி 1964 1964 நம்ம ஜிஆர்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ நம்ம வந்து 60 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 59 ஷோரூம்ஸ் இருக்குமா அதில் நம்ம டோட்டலாகவே. அதில் நம்ம பூந்தமல்லியில் வந்து 2014 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2024 ஆகிடுச்சு. 10 இயர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆக அந்த ஒரு செலிப்ரேட்டும் நம்ம இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சிறந்த வாடிக்கையாளர் உங்களின் சார்பாக நம்ம இன்னொரு ஃப்ளோரும் தொடர்ந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னொரு ஷோரூம் நம்ம இந்த ஒரு ஃப்ளோரை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இன்னும் அதிகமான ஒரு கஸ்டமர் வாக்கிங்ஸ் அதிகமாக வரணும். எல்லாம் உங்களோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களோட சப்போர்ட் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் அடுத்த வரும் காலங்களிலும் இதே மாதிரி ஒரு சப்போர்ட் நீங்கள் தரணும். அதை நாங்கள் கண்டிப்பாக நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த காலையில் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இங்கே வந்து இந்த விழாவை இவ்வளோ சிறப்பித்து தந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம ஜிஆர்டியின் சார்பாகவும் பூந்தமல்லி கிளினிக் மேனேஜர் சார்பாகவும் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறோம். அதில் இன்னும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா, இப்போ 3 சிறப்பு திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஜிஆர்டியின் மூலமா 3 சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். ஒன்று கோல்டன் 1, ஒன்று நியூ கோல்டன் 11, இன்னொன்று நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இது 3மே சிறப்பான திட்டங்கள். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, பட் பெண் குழந்தைங்க இருந்தால் தான் இது சேரணுன்றது கிடையாது. ஒய்ஃபுக்கு வாங்கி தரலாம், பிறந்த அம்மா அப்பாவுக்கு வாங்கி தரலாம். இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு திட்டம் எந்த ஷோரூம் எந்த ஒரு ஜுவல்லரி நிறுவனத்துலையும் கிடையாது. நம்ம ஜிஆர்டியில் இது சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆக நீங்கள் எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணி சிறப்பாக ஒரு கோல்டு வாங்கி வீட்டுக்கு சந்தோஷமாக கொடுக்கணும். அதுதான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, கொஞ்சம் ஜஸ்ட் எங்கள் ஸ்டாஃப் கிட்டே இதை பற்றி நான் டீட்டெயில்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணுங்கள் வீட்டுக்கும் சரி. இதில் இன்னொரு விஷயம் காதணி கொண்டாட்டம் ஒன்று போயிட்டுருக்கு.
அந்த ஒரு ஆஃபர்ஸும் நம்ம கொடுத்துருக்குறோம். பழைய கோல்டை எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கன்னாக்கா 50 ரூபா கிராம் ரேட்லேருந்து 50 ரூபா நாங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி புதுசு வாங்கும்போது நியூவாக வாங்குறதுக்கு அதில் ஆஃபர்ஸ் வந்து 50 ருபீஸை நம்ம மைனஸ் பண்ணியும் தரோம். இதில் சிறப்பு ஆஃபர் இருக்குது, காதணி கொண்டாட்டம். ஆக எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் இந்த சிறப்பு ஆதரவு எப்போவுமே ஜிஆர்டி பூந்தமல்லிக்கு தரணும். இதை நாங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட நம்பிக்கையாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகாராஜா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக ராஜ்குமார் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தை. நமஸ்காரம் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ். காலையில் சண்டே வந்து நாங்கள் வைக்கலாமா வேணாமான்னு யோசித்தோம். ஸோ எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, அன்றைக்கி ஒரு நாள் லீவ் இருக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணோம். செகண்ட் வந்து இப்போ கோலகலம் சீசன் 4 போயிட்டுருக்கு. இதை வந்து நடத்துறதுனால கஸ்டமருக்கு இதனால் வந்து ஒரு உபயோகம் இருக்கான்னு எங்களுக்கு சரியாக தெரியல. இன்றைக்கி கஸ்டமர் பேசின எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதை நாங்கள் நிறுத்தவே கூடாது அப்படின்னு இப்போ தான் முடிவு பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் எதிர்பார்த்தோன்னா இப்போது நம்ம எதுவுமே ஒரு மோட்டிவ், பிஸ்னஸ் மோட்டிவாலாம் பண்ணல. இதில் வந்து ஒரு சமூக சேவையும் இருக்குது. ஜிஆர்டி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கு. கோலங்கள் பண்ணும்போது இதில் வந்து கஸ்டமர் அவ்வளோ வந்து விரும்பி பண்ணுவாங்களா, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து 4 பேருக்கு ஒரு நல்லது இருக்குமா அப்படின்ட்டு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். இத்தனை பேர் இன்றைக்கி சொன்ன ஃபீட்பேக் வச்சு கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டே வேணாம்னு சொன்னாலும் நாங்கள் விட மாட்டோம். இதை தொடர்ச்சியாக பண்ணோம், இன்னும் அதிகப்படுத்துவோம். நாட்களும் சரி, இந்த வாட்டி 20 வின்னர் கொடுத்தா ஒரு முறை 30 பேர் கூட கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ வந்து ஜிஆர்டி நம்பும்போது நம்மளும் அந்த நம்பிக்கை என்றைக்கும் வீணடிக்க மாட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கு நன்றி. இதை கண்டினியூவாக நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க கஸ்டமர் சர்வீஸ்ன்றது வந்து உங்கள்கிட்டேருந்து எல்லாம் கற்றுக்கிட்டது தான். நாங்களாம் எதுவுமே புதுசாக பண்ணல. கஸ்டமர் என்ன விரும்புகிறீங்களோ அதை செஞ்சு கொடுக்க தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகளோ, உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருக்கோ, இல்லை உங்களுக்கு வந்து இந்த இடங்களை மாறணும்னு எந்த ஒரு சஜஷன் சொன்னாலும் அதை கண்டிப்பாக ஏற்றுப்போம், அதை மாற்றிப்போம். இன் ஃப்யூச்சரில் வந்து இப்போ 2 ஃப்ளோராக இருக்குது. உங்களோட ஆசீர்வாதத்துலேயும் உங்களுடைய வாழ்த்துக்களாலேயும் அடுத்து இன்னொரு ஃப்ளோரும் வந்து நம்ம திறக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவும் எப்போவுமே தேவை. நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜிஆர்டியும் சரி நீங்களும் சரி எல்லாரும் வந்து இங்கே கஸ்டமராகவும் ஸ்டாஃபாகவும் நம்ம பார்க்காம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இங்கே வந்து மிங்கிளாக இருக்கும் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம அன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திருப்பி வெளியில் போகும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இதே மாதிரி சந்தோஷமாக வந்து உங்களோட நாட்கள் இன்னிலேருந்து உங்களோட வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இதே மாதிரி உங்களோட ஜிஆர்டிக்கும் சரி உங்களோட கூட இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜிஆர்டியை சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் ஜிஆர்டி இல்லை, ஜிஆர்டி இல்லாமல் நம்ம யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை யாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய் சொல்லிக்கிறது உங்கள் நான் கார்த்திக். தேங்க்யூ. சாரி லாஸ்ட்டாக பேசுகிறதுக்கு. இந்த ஈவெண்ட் நல்லபடியாக பண்ணி கொடுத்த சாரி மிஸ்டர் கார்த்திக் நல்லா பண்ண இல்லை, வந்தவுடனே நாங்கள் சரியாக பேசிக்க முடியல. ஷார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணதுனால சரியாக பண்ணல. தேங்க்ஸ். அந்த அன்னை டிவி எல்லாருக்கும் நன்றி, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆனர். தேங்க்யூ. தேங்க்யூ மக்களே, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம். பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை பூந்தமல்லியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 4 மகளிருக்கான கோலப்போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பூந்தமல்லி.